வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கீ ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 4 க்ரீன் சில்லியை 2 ஸ்லிட் பண்ணி எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ரெண்டுமே நல்லா ஃபைன் சாப் பண்ணி 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஈக்குவலாக. நீங்கள் செய்கிற ரைஸோட குவான்டிட்டி அண்ட் உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியண்ட் நெய். அது வந்து நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 2 கப் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை நார்மல் அரிசியில் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். கொத்தமல்லி இலை. கீ ரைஸில் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி கேஷ்யூ அண்ட் ரேசின்ஸ் எடுத்திருக்கேன். ஹோல் கரம் மசாலாவில் நான் வந்து ஒரு பே லீஃப், 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை. இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் நான் 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஜஸ்ட்டு வந்து கேஷ்யூ ரேசின்ஸ்லாம் ஃப்ரை பண்ண போகிறோம், அதுக்கு மட்டும்தான் ஊற்றிருக்கேன். இப்போ நான் அது கூட கேஷ்யூஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். நான் ரைசின்ஸ் ஆட் பண்ணுறேன். கேஷ்யூஸ் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஸ்டார்ட் ஆகிறப்போ நம்ம ரைசின்ஸ் ஆட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் தனித்தனியாக ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கோங்க. ரைசின்ஸும் நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு. கேஷ்யூவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. இப்போ நான் அதை வந்து வெளியே எடுத்துடுறேன். இதை நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம், அதனால நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே குக்கர்லேயே கொஞ்சம் நெய் இருக்குது. நான் அது கூட வந்து ஆனியன் ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக எடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுற ஆனியன்ஸை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம், அதனால் தனியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஆனியன்ஸ் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிருச்சு, அதை நம்ம எடுத்து வச்சுட்டோம். இப்போ நான் அதே குக்கர்லேயே அப்படியே நான் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதனால் அதே குக்கரில் 3 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். இந்த கீயில் பே லீஃப், பட்டை, 2 ஏலக்காய் இதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமும் நீங்கள் உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லிட் பண்ண க்ரீன் சில்லிஸ் எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை இப்போ சேர்க்குறேன். ஃபைன் சாப் பண்ண ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் அதையும் நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன். அது லேசாக வதங்கினதும் ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் போட்டதும் அதை சீக்கிரமாக வதங்கிறதுக்கு இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்ததும் ஆனியன்ஸ் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ நான் அது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஜீரக சம்பா அரிசி சேர்க்குறேன். நான் இன்றைக்கி 2 கப் அரிசி சேர்த்துருக்கேன். அதை அந்த நெய்யோடு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நெய்யோட ஃப்ளேவர் வந்து அந்த அரிசியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடும், அதனால் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் அரிசியை மட்டும் தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கீயில் அரிசி நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி சேர்க்க போகிறேன். நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கிறனால 3.5 கப் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் வழக்கமாக எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குக்கரை க்ளோஸ் பண்ணி அரிசியை வேக வைக்க போகிறேன். இப்போது ரைஸ் நல்லா குக் ஆகிருச்சு. நம்ம ஊற்றிருந்த நெய்யோட ஃப்ளேவரும் நல்லாவே இருக்குது. நம்ம ஆல்ரெடி கீயில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ரைசன்ஸ், கேஷ்யூஸ், ஆனியன்ஸ் இதெல்லாத்தையும் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் இது கூட சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்க்குறேன். இன்னும் 2 டீஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஜாஸ்தி உங்களுக்கு கீ ஆட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாமே நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம கீ ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கீ ரைஸில் ஆட் பண்ணியிருக்கிற கீ வந்து நான் ஹோம்மேட் கீ நாங்களே ப்ரிப்பேர் பண்ணது. அந்த வீடியோ கூட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஹோம்மேட் கீ யூஸ் பண்ணியிருக்கனால இன்னும் ஜாஸ்தி ஃப்ளேவர்ஃபுல்லாக ரைஸ் வந்து சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீ ரைஸ் ஏதாவது ஒரு கிரேவியோட சாப்பிட்றப்ப இன்னும் நல்லாவே இருக்கும். நம்ம சேனலில் நிறைய கிரேவி ரெசிபீஸ் கூட ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.